இன்றைக்கு அவர் நமது மத்தியில் இல்லையே, அவர் இல்லையே என்று நீங்கள் புலம்பலாம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் முழுவதும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. அது துயர நேரத்தில் நம்மோடு பேசுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். நீ விழிக்கும் பொழுது அது உன்னோடு பேசும், உன்னோடு சம்பாஷிக்கும். கவலை நிறைந்த உள்ளத்தோடு, துயரம் நிறைந்த உள்ளத்தோடு, புலம்பலோடு இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அது பேசும், அது நம்மோடு முகமுகமாய் பேசும். அது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள்.